சிப்ஸ் போடுறதுக்காக இந்த மேல் இருக்க தோலை சீவிட்டு, இந்த சிகப்பு தோலோட சீவிட்டு கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சு சிப்ஸ் கட்டையால் கட் பண்ணிங்கன்னா அழகாக வரும். அதனால் கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம். ஊற வச்ச மரவள்ளிக்கிழங்கு ஒரு 15 நிமிஷம் ஊறிச்சு சிப்ஸ் கட்டையில் கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் நேரம் ஊற வச்சு சிப்ஸ் கட்டையால் எப்படி கட் பண்ணுங்கள். ஊற வைக்காத இருந்திங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி பவுடர் ஆகிடும். அதனால் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊற வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு காட்டன் துணி இல்லாட்டா பேப்பர், நியூஸ் பேப்பர் அதில் போட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து எடுத்துக்கோம். இது எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். ஒரு ஈடு எடுத்தோடனே அதிலே காரம்லாம் சேர்த்துக்குங்க. சூட்லேயே சேர்த்திங்கன்னா காரம் உப்புலாம் பிடிக்கும். அதனால் கொஞ்சம் வறுத்து சேர்த்துக்குங்க. சில்லி பவுடர் போட்டிருக்கேன். பசங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா, சால்ட் போட்டு பிடிக்குங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வறுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் போட்டுங்க. அப்பப்போ சூட்லேயே போட்டிங்கன்னா காரம் இதெல்லாம் கடையில் நம்ம காசு போட்டு வாங்குறத விட வீட்டில் இது ஹெல்த்தியாகவும் இருக்கும். புதுப்பு அப்பப்போ நம்ம மாற்றி எண்ணெயிலையும் செய்யலாம். அவன் 2 நாளைக்கு ஒரு தாட்டி கூட வறுத்து கொடுப்பாங்க. அதனால் கடையில் வறுத்துங்கிறத விட ஒரு 1/2 கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு பவுல் ஃபுல்லாக ஆகும். இன்னும் நாங்கள் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. இது காமிக்கிறதுக்காக கொஞ்சமாக செஞ்சு காமிச்சேன். ஆனால் சூடு இருக்கும்போது கொஞ்சம் காரம், கரம் மசாலா உங்களுக்கு டேஸ்ட் இருக்கிற மாதிரி எவ்வளோ போட்டுமோ போட்டுட்டு கலந்துக்குங்க. இங்கே பாருங்கள் கிரிப்ஸர். Thank you.